இந்த வின்டர் சீசனுக்கு நல்ல ஸ்பைசியாக காரசாரமாக சாப்பிடக்கூடிய ப்ரான் சில்லி நூடுல்ஸ் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோங்க. நான் இதுக்கு தேவையான நூடுல்ஸை கோதுமை மாவில் நானே செஞ்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற ரெடிமேட் நூடுல்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கோதுமை மாவில் ப்ரான் சில்லி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடியை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் 1, 3 விதமான கலரில் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் 2 தாள் நறுக்கி வச்சுருக்கிறேன். க்ரீன் சில்லி, ரெட் சில்லி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது மாவு பிசையறதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கிறேன். ஒரு கப்பு மாவுக்கு தேவையான உப்பு நான் இந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த 1 கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கலரிக்கணுங்க. இந்த கட்டைக்கரண்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிட்டு மாவு கொஞ்சம் மிதமான சூடு வந்த உடனே கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா மாவு பிசைஞ்சு முடித்தோடனே மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பிழியறதுக்கு முறுக்கு குழா ரெடி பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு குழா உள்ளேயும் தட்டுலேயும் மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது போல் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் செய்யறதுக்கு இந்த அச்சியை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் இந்த முறுக்கு குழாவில் போகிற அளவுக்கு தேவையான மாவு எடுத்து அந்த ஷேப்லேயே நான் ரோல் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை மூடி போட்டு நல்லா திருகி எடுத்துக்கணுங்க. மாவு உள்ளே போட்டதுக்கப்புறமா நம்ம டைட்டாக அதை போட்டுக்கணுங்க. ராங் த்ரெட் நம்ம போட்டோம் சொன்னால் நம்ம மாவு பிழியும் போது கழண்டு வந்துடுங்க. அதனால பிழியறதுக்கு முன்னாடி ஒரு முறை லேசாக கீழே செக் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழியும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிழிஞ்சு எடுக்கணுங்க. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கையிலையும் அந்த முறுக்கு குழா மேல் பகுதியிலையும் எண்ணெய் ஒட்டியிருக்குங்க. அதனால் டிஷ்யூ பேப்பரு இல்லைன்னா ஒரு காட்டன் துணியோ எடுத்து நம்ம கையையும் முறுக்கு குழாவுடைய மேல் பகுதியும் துடைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம புழிஞ்சி விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டா போதும். இப்போது நல்லா வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்த உடனே இதை சாதாரண தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும். பாருங்கள், நான் பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இதை போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் சாதாரண தண்ணியில் போட்டு எடுக்கிறது. இதே போல் மீதமுள்ள மாவையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்க, நான் மாவை கட் பண்ணாமல் முழு மாவையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா நீளமாக வரும். இப்போ நான் அடுத்த பேட்சையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. நான் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இதில் கோதுமை மாவு கூழ் செஞ்சுக்குவேன், இல்லைன்னா பாயசம் செஞ்சுக்குவேங்க. சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது எறா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/4 கிலோ எறாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க.
இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுக்கிறேங்க. இதில் நம்ம ஊற வச்சுருந்த இறாவை ஒன்றா அதில் சேர்த்துடலாம். இறாவை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் வெந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரண்டியை யூஸ் பண்ண வேண்டாம். இதுமாரி நல்லா குலுக்கிட்டு தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கிறேங்க. அதனுடைய ராஸ்மல் போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் சில்லியும் க்ரீன் சில்லியும் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்கிறதுக்கு 5 செகண்ட் போதுங்க. அடுத்தது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆஃப் பாயில் இருக்கணுங்க, ரொம்ப வேகக்கூடாது. இது ஒரு 5 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் கலந்து விட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகரை விட லெமன் நல்லதுங்க. இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரான் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 2 கரண்டி எடுத்து கீழே இருந்து உள்ள மேல் நோக்கி மெதுவாக அதை பரட்டி விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சத்தான, சுவையான, காரசாரமான, வீட்டிலேயே கோதுமை மாவில் ரெடி பண்ண ப்ரான் சில்லி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.